சேத்தன் மற்றும் சியா கோயல் இவங்க 2 பேரும் இன்டர்நெட்ல என்னென்ன விஷயங்களை சர்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் ஒவ்வொரு விஷயமா எடுத்துக்கிட்டு வராங்க. அப்படி எடுக்கும் பொழுது கிடைத்த ஒரு தகவல் நம்ம எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும். இந்த கேஸ் நாளுக்கு நாள் பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போயிட்டு இருக்கு. என்னுடைய முந்தின வீடியோலயே நான் போட்டிருக்கேன். இப்போ கரண்ட் அப்டேட் படி சியா கோயல் சோனம் ரகுவன்ஷி கேஸை ரொம்ப நுணுக்கமா ஆராய்ஞ்சு பார்த்துருக்கா. சியா மட்டும் இல்லை, சேத்தனும் தான். அதாவது அரெஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே, கேத்தனை கொல்றதுக்கு முன்னாடியே சோனம் ரகுவன்ஷியோடைய கேஸ் ஹிஸ்ட்ரியை எடுத்து ரொம்ப டீட்டெயில்டாக செக் பண்ணியிருக்கா சியா கோயல். அதுக்கு காரணம் சோனம் ரகுவன்ஷி அண்ட் சியா கோயல் இந்த 2 கேஸுக்கும் ஒரே தொடர்பு இருக்கு. இந்த 2 கேஸுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா, சோனம் ரகுவன்ஷியும் சரி சியா கோயலும் சரி தன்னுடைய கணவனையும் கணவனா வர போறவரையும் மலை மேல இருந்து தள்ளி கொண்டு இருக்காங்க. ஏற்கனவே சோனம் ரகுவன்ஷி இந்த கேஸ்க்காக அரெஸ்ட் ஆகி திரும்பி ரிலீஸ் ஆனதுனால என்ன மாதிரியான விசாரணை நடந்திருக்குன்னு சியா கோயல் செக் பண்ணியிருக்கா. அப்படி சியா கோயலும் சேத்தனும் என்னென்ன விஷயங்களை கூகுள் சர்ச்ல தேடி இருக்காங்கன்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல சியா கோயலிடம் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கு சியா கோயல் சேத்தன் இவங்க 2 பேரும் சொன்ன பதில்களும் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க நம்ப தகுந்த சோர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் மட்டுமே. அதாவது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லையும் நியூஸ் சேனல்லையும் வெளிவந்த விஷயங்கள் மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். வாங்க விரிவாக பார்க்கலாம். சோனம் ரகுவன்ஷி கேஸ் 2025 நடந்த ஒரு வழக்கு. இந்த கேஸ்லயுமே சியா கோயல் மாதிரி சோனம் ரகுவன்ஷி தன்னுடைய கணவனை ஹனிமூன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அங்க மலை மேல இருந்து கீழே தள்ளி விட்டதா ஒரு அலிகேஷன் வந்தது. இது போலீஸ் தரப்புல இருந்து கூறப்பட்ட விஷயம். இது மேகாலயால நடந்த ஒரு விஷயம். தன் கணவனை தள்ளிவிட்ட கையோட தன் காதலனோட வேறொரு ஊருக்கு சென்று விட்டதா இந்த சோனம் மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆனா சோனம் இதை முற்றிலுமா மறுத்தா. போதுமான ஆதாரங்களை சேகரிக்க முடியாத காரணத்தால சோனம் இப்போ சுதந்திர காற்றை சுவாசிச்சுட்டு இருக்கா. அதாவது இப்போ ரிலீஸ் ஆயாச்சு. நீங்க இந்த நியூஸ் பாக்குற இந்த நிமிஷத்துல சோனம் வெளியில நிம்மதியா இருக்கா. இப்ப சியா பாத்தீங்கன்னா இந்த சோனமை தான் தன்னுடைய இன்ஸ்பிரேஷனா எடுத்து இந்த கொலையை செஞ்சிருக்கா. சேத்தன் சியா இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்டர்நெட்ல தேடின விஷயங்கள் என்ன, அதாவது சோனம் ரகுவன்ஷி இந்த கேஸை பத்தி இவங்க என்னென்ன விஷயங்கள் சர்ச் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படி அவங்க இந்தந்த விஷயங்களை இன்டர்நெட்ல சர்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமா சியா சர்ச் பண்ண முதல் விஷயம், போலீஸ் கஸ்டடியில இருக்கும் போது பெண்கள் வயலன்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்களா, அதாவது போலீஸ் கஸ்டடியில இருக்கும் பொழுது பெண்களை அடிப்பாங்களான்னு சர்ச் பண்ணியிருக்கா. லீகல் ரைட்ஸ் ஒரு பிரிசனருக்கு, ஒரு விமன் பிரிசனருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு செக் பண்ணியிருக்கா. அடுத்து ஒரு கொலை செஞ்ச பிறகு எப்படி விசாரணை நடத்துவாங்க, போலீசாரின் விசாரணை எப்படி இருக்கும், அதுவும் பெண்கள் மீது எப்படி இருக்கும், கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை எப்படி விசாரிப்பாங்க. அடுத்து என்ன சர்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கொலை நடந்தா போலீஸுடைய அடுத்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், அதை பத்தி சியா கோயலும் சேத்தனும் தேடி இருக்காங்க. ஸோ இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா, இன்கேஸ் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா கூட மாட்டிக்காதபடிதான் எல்லா தப்பும் செய்யறோம். ஒருவேளை மாட்டிக்கிட்டா அங்க வர்ஸ்ட் கேஸ் என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்றத இன்டர்நெட்ல முன்கூட்டியே சியா சர்ச் பண்ணி தெரிஞ்சு வச்சிருக்கா. அப்படின்னா எந்த அளவுக்கு யோசிச்சு பிளான் பண்ணி இந்த வேலையை செஞ்சிருக்காங்கன்னு உங்க எல்லாருக்குமே புரிய வரும். மட்டும் இல்லாம சோனம் ரகுவன்ஷி அவங்களுடைய மர்டர் கேஸை பத்தி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணியிருக்காங்க. சோனம் ரகுவன்ஷி கேஸை பத்தின லேட்டஸ்ட் அப்டேட் என்ன, நியூஸ் ரிலேட்டட் டு த இன்வெஸ்டிகேஷன், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பொழுது சோனம் ரகுவன்ஷி கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன, அதற்கு அவர் கூறிய பதில் என்ன அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கா சியா. அது மட்டும் இல்லாமல் சோனம் ரகுவன்ஷி எப்படி பெயில் வாங்கியிருக்காங்க, கோர்ட்ல இருந்து எப்படி பெயில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பற்றியும் இன்டர்நெட்ல ரொம்ப விரிவாக சர்ச் பண்ணியிருக்கா சியா கோயல். ஸோ மாட்டுறதுக்கு முன்னாடி மட்டும் இல்லை, மாட்டுனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் சேர்த்து பிளான் போட்டு வச்சிருக்கா சியா கோயல். எந்த அளவுக்கு ஒரு பிளானிங் அண்ட் பிளாட்டிங் இந்த பொண்ணு பண்ணியிருக்கான்னு நினச்சி பார்த்தாலே அப்பா எப்படி இப்படிலாம் பண்ண முடியுதுன்னு தான் நம்மளுக்கு தோணும். ஒரு லவ்க்காக இந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக சில விஷயங்களை ஒரு பொண்ணு பண்ண முடியுமா, கொலை கூட பண்ணிட்டு தப்பிச்சிடலான்னு எப்படி சியா நினைக்க முடிஞ்சுது. இதற்கான பதில் பார்த்தீங்கன்னா, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போது சியா கோயல் கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவங்க கொடுத்த பதில் இருந்தது. சியா சேத்தன் இவங்க 2 பேருமே மாட்டிக்கிட்ட பிறகு ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய மாத்தி தூக்கி போட்டுக்கிட்டாங்க. ஒரே கேள்விதான் 2 பேரிடமும் கேட்கப்பட்டது, யார் இந்த பிளானை முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணான்னு பேச ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டதுக்கு சேத்தன் தரப்புல இருந்து வந்த பதில் பார்த்தீங்கன்னா,
நான் சியாவோட சேர்ந்து ஓடி போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா சியா தான் கேத்தனை இந்த விஷயத்துல இருந்து அப்புறப்படுத்தினா மட்டும்தான் நம்மளால சந்தோஷமா வாழ முடியும்னு சொன்னான் அப்படின்னு சேத்தன் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சியா இதே கேள்விக்கு இந்த எல்லா பிளானுமே எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தது சேத்தன் தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனா முதல் பிளான், அதாவது ஜூன் 4 ஒரு அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. சியா கேத்தனை ஃபோர்ட் மேல இருந்து தள்ளி விட்டுருக்கா. ஆனா அப்போ கேத்தன் எப்படியோ மரச்செடி கொடியை பிடிச்சி மேல ஏறி வந்துட்டாப்லையா. இதை பார்த்து சியா ஷாக் ஆகி அதுக்கு பிறகு அழுது டிராமா பண்ணி பாம்பு ஏதோ வந்ததுனாலதான் கையை சேர்க்க உன் மேல கைப்பட்டு நீ கீழே விழுந்துட்டேன்னு ஒரு கதையை சொல்ல கேத்தனும் அதை நம்பியிருக்காரு. ஸோ இந்த அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சேத்தன் கிட்ட வந்து சியா சொல்லும் பொழுது சேத்தன் வெறுப்பாயி கடுப்பாயி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அழுததா சொல்றா சியா. இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பழி போட்டுக்கிறாங்க. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, உனக்கு அப்படி திருமணத்துல விருப்பம் இல்லைன்னா அதை நீ தாராளமா வீட்டுல சொல்லியிருக்கலாமே, அதை விடையா கொலை பண்றது ஈஸின்னு கேட்ட பொழுது அதுக்கு சியா சொல்ற காரணத்தை பாருங்க. அப்படி ஒரு வேளை நான் சொன்னேன்னா எங்க 2 ஃபேமிலியோடைய ரெப்யூட்டேஷனும் கேட்டோம். அதாவது இந்த திருமணம் என்கேஜ்மெண்ட் ஆகி நின்னா இந்த 2 ஃபேமிலியோட ரெப்யூட்டேஷனும் கெடுமா, அது குடும்பத்துக்கு ரொம்ப அசிங்கமாயிடுமா. இதனால தான் சொல்லலையாம். ஏமா இப்போ நடந்த இந்த விஷயத்தால உங்கள் ஃபேமிலியோடைய ரெப்யூட்டேஷன் கெடாதாம்மா, இப்படி தான் கேட்கணும்னு தோணுது. உங்கள் குடும்ப மானத்தை காப்பாற்ற அப்பாவியான இன்னொரு பையனுடைய உயிரை எடுக்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தான்னு தான் கேட்கணும்னு தோணுது. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ஏன் லோகாட் ஃபோட்டோ சூஸ் பண்ண அப்படின்றது தான். அதுக்கு சியா சேத்தன் 2 பேரும் கொடுத்த பதில், அந்த இடம் தான் ரொம்ப அமைதியா ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கும், சிசிடிவியும் நிறைய இருக்காது, அதனால மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு, அதனாலதான் அந்த இடத்த நாங்க சூஸ் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி கேத்தனை பிடிக்காததுக்கு பர்சனல் ரீசன் எதனா இருக்கான்னு கேட்டதுக்கு, எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பிடிக்காது, ஏன்னா அவன் ஒரு குட் லுக்கிங் பர்சன் கிடையாது, அது இல்லாமல் அவன் விக் போட்டிருந்தான், அது இல்லாமல் அவன் ஒரு திக்குவாய் வேற, இந்த காரணங்களால கேத்தனை எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பிடிக்கல அப்படின்னு சியா சொல்லியிருக்கா. ஆனால் அப்பியரன்ஸ் பிடிக்காதது மட்டும் கொலைக்கான மோட்டோ கிடையாதுன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல சொல்றாங்க. ஸோ வீட்டோட ரெப்யூட்டேஷனை காப்பாத்துறதுக்காக குடும்ப மானத்தை காப்பாத்துறேன்ற பேர்ல பொண்ணு யாருக்கும் தெரியாம கேத்தன் அகர்வாலுடைய உயிர் எடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கா. வீட்டில் நோ சொல்றதை விட கொலை பண்றது ஈஸின்னு நினைச்சிருக்கா. இந்த விஷயம் தெரியாம பாவம் அந்த அப்பாவி பையன் கேத்தன் இந்த பொண்ணு சியாவை உருகி உருகி காதலிச்சு அவளை நம்பி ஃபோர்ட்டோட உச்சிக்கு போய் அங்கிருந்து அவ தள்ளி விடும் பொழுது கூட இவன் ஏன் இப்படி பண்றான்னு புரியாமலே இறந்து போயிருப்பான். அந்த பையனை நினைச்சாதான் ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு. இதுல இந்த பையனோட தப்பு என்ன இருக்கு? இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் படி சேத்தன் அண்ட் சியா கோயல் இவங்க 2 பேருக்கும் 4 மாசம் முன்னாடியே திருமணம் நடந்திருக்கு. இதுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்போ சியாவுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் போலீஸார் விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த கேஸ் நாளுக்கு நாள் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு அப்டேட்டுமே நம்மள பயங்கர ஷாக் ஆக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். மேலும் ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்காக எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.